ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வராங்க, அவங்க எக்ஸிஸ்டிங்காக ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு டெமோ என்கொயரியாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய்ப்பா, உங்கள் பேர், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எந்த இயரில் உங்களுடைய பாஸ் அவுட் அப்படின்றத சொல்லுங்கப்பா. ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார். ஸோ 2009ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே பிரவீன். ஸோ நீங்கள் 2019ல மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2015ல உங்கள் 12th முடிச்சிருப்பீங்க. என்ன ரீசன்னால நீங்கள் வந்து ஐடிஐ சூஸ் பண்ணாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்தீங்க? ஆக்சுவலா நான் 12th முடிச்ச அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு வந்து லோவா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மெக்கானிக்கல் சைட் போலாம், இன்ஜினியரிங் சைட் போலாம் அப்படின்னு கைட் பண்ணதுனால நான் அத சூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மித் ஆக்சுவலா. ஈவன் இது வந்து எப்படி எவ்ரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஐடி பயங்கரமா டவுன் ஆயிருச்சு. ஸோ ஐடில போனா வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால மெக்கானிக்கல், சிவில் வந்து எவர்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு என்னன்னே தெரியாம ஐடி வேணாம், நீங்க நான் ஐடிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலா மிஸ்டர் பிரவீன் இருப்பாரு. ஓகே பிரவீன், இப்ப நீ வந்து 2019லேருந்து ஒரு 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மெக்கானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல. நீங்க சேரும்போது உங்க சேலரி எவ்வளவு? கரண்ட்டா எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க? சார் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து 15K குடுத்துருந்தாங்க மந்த்து. ஆஃப்டர் தட் இப்போ 5 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா ஸ்டில் 19K தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க மந்த். எஸ். இதுதான் ஒரு மேஜர் இஷ்யூ. ஸோ ஐ மெக்கானிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம காலேஜ் முடிச்சோனே வேலை கிடைக்கும். கண்டிப்பா நெறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஈவன் ஒரு சிஎன்சில அந்த மாரி நெறையா வேலை கிடைக்கும். அது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சேலரி 15,000 குடுத்துருவாங்க. பட் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா 10% குரோத் வரதே ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஈவன் ஃபர்ஸ்ட் 15,000 இருக்கும். ஒரு 8%ன்னு போட்டு அடுத்து வந்து 16 ஆக்குவாங்க. இல்ல 16,200 ஆக்குவாங்க. அடுத்து ஒரு 10% போட்டு 17,500 வரும். அடுத்து ஒரு 10% போட்டு 18,500. இந்த மாரி ஒரு 20,000 வர்றதுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஆயிரும். இதுதான் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்ன்ற என்னுடைய வியூ இது. பட் இதே இது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு பையன் 15,000 2019ல சேர்ந்தாங்க அப்படின்னா, 1 இயர் முடிச்சோனயும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட சேலரி நெக்ஸ்ட் இயர் 30,000, 40,000 ஆகும். அடுத்து ஒரு ஜம்ப் அடிச்சான்னா, ஆட்டோமேட்டிக்கா 1,00,000 வரைக்கும் போயிருவாங்க. 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்லலாம். ஓகே. ஓகே பிரவீன். இப்ப உங்களோட 12th முடிச்சு சிஎஸ்சி படிச்சு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போனவங்களோட சேலரி ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? ஆமா சார். என் கூட 12th படிச்சு என்னோட கம்மி மார்க் ஸ்கோர் பண்ணவங்க. ஸோ ஐடி சூஸ் பண்ணி இப்போ பிரசென்ட்டா பார்த்தீங்கன்னா 1.2, 1.3 லேக்ஸ் கிட்ட எர்ன் பண்ணிட்டு இருக்காங்க மந்த்லி. ஸோ இதான் நான் என்கொயரீஸ் நெறைய இடத்துல சொல்லுவேன். பட் இது ட்ரூ ஃபேக்ட் தான். இது யாரையுமே டிமோட்டிவேட் பண்றதுக்காக கிடையாது. பட் உனக்கு மெக்கானிக்கல்ல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மேல ஒரு கிரேஸ் இருக்கு, ஒரு லவ் இருக்குன்னா, யூ கேன் வொர்க் இன் தட். பட் வந்து சேலரி வைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஐடி ஜாபோட கம்பேரே பண்ண முடியாது. தட் இஸ் த ட்ரூ ஃபேக்ட் ஆக்சுவலி. சரி, ஓகே பிரவீன். அ உன்னோட வொர்க் கல்ச்சர் எப்படி இருக்கு? இப்ப உங்களுக்கு வீக்லி எத்தன டேஸ் வொர்க் இருக்கும்? ஆக்சுவலா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்டே டூ சாட்டர்டே ஒர்க் இருக்கும் சார் கம்பல்சரியா. எஸ், அதான் இஷ்யூ. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் இஷ்யூ. ஸோ அட்லீஸ்ட் ஓகே, சேலரி கம்மியா இருக்கு. பட் ஒர்க் கல்ச்சர் சூப்பரா இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒர்க் கல்ச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, வீக்லி 6 டேஸ் ஒர்க் இருக்கும். 6 டேஸுமே வந்து ரொம்ப ஜாலியாலாம் இருக்காது. அட் த சேம் டைம் ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, 5 டேஸ் தான் ஒர்க். ஈவன் எல்லா கம்பெனிஸும் 5 டேஸ் தான். ஒரு சாட்டர்டே போனாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நான் டிசிஎஸ் அரவுண்ட் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அவுட் ஆஃப் 6 இயர்ஸ் நான் ஓவராலாவே 2 சாட்டர்டே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஹால்ஃப் டே. அதுவும் நான் சேர்ந்த புதுசுல தான் அதுவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஐடில பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃப்ரைடேவே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபன் ஃப்ரைடேவா தான் இருக்கும். மேக்ஸிமம் கம்பெனி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் மேல ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஒர்க் கல்ச்சருமே பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் மேபி எக்செப்ஷனா வந்து ரொம்ப டெட்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வீக்லி 4 1/2 டேஸ் தான் ஒர்க்கே பண்ணுவாங்க. சரி, ஓகே பிரவீன். இப்ப நீ என்ன பர்ப்பஸ்க்கு இங்க வந்திருக்க? ஸோ இப்போ என்னோட ஃப்ரெண்ட பார்த்து சரி நம்மயும் அந்த டைம்ல தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஐடி சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்கொயரி பண்றதுக்கு வந்திருக்கேன் சார். யுனிக்ல படிச்சு இதுவரைக்கும் பிளேஸ் ஆன ஸ்டூடண்ட்ஸ் மோர் தென் 1000 ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருப்பாங்க. பெரிய 1000 ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ் ஆவாங்க. ஸோ இந்த 1000 ஸ்டூடண்ட்ஸ்ல மோர் தென் 50% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பாங்க.
ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா படிப்பாங்க. ஆக்சுவலா ஒரிஜினலாவே நல்லா படிச்சு 12th படிச்ச பையனா தான் இருப்பான். படிச்சு தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருப்பான். மெக்கானிக்கலோ, சிவிலோ மேக்ஸ் மெக்கானிக்கல் தான். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண பையனுக்கு இந்த சாஃப்ட்வேர் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ரொம்ப பர்டன்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதோட பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டான் அப்படின்னா, அங்க ஒர்க் பண்ணதுக்கும், இங்க ஒர்க் பண்ணதுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அங்க அவ்வளோ உயிர குடுத்து ஒர்க் பண்ணி 20,000 வாங்கியிருப்பான். இங்க ரொம்ப கேஷுவலா ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு மந்த்லி 1 லேக் வரைக்கும் சேலரி வாங்குவாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அடிபட்டிருப்பான் வாழ்க்கையில. அதனால ரொம்ப ஈஸியா படிச்சு, ஈஸியா பிளேஸ் ஆயிருவான். ஈஸியா சர்வைவும் பண்ணிருவாங்க. ஓகே பிரவீன். உனக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கா? நம்மளால படிக்க முடியுமா? படிக்க முடியாதா? அப்படி டவுட்ஸ் இருக்கா? ஸோ கண்டிப்பா இருக்கு சார். ஆக்சுவலா ஒரு 5 இயர்ஸ் மேல நான் வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இருந்த நாலேட்ஜ்லாம் எல்லாமே வேற. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிரேக் பண்ணிட்டு வெளிய வர முடியுமா? பிளேஸ் ஆக முடியுமா? அப்படின்ற டவுட் இருக்கு சார். ஓகே. ஸோ இதான் மேக்ஸிமம் டவுட்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரியர் கேப்க்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கரியர் கேப் ஒரு ட்ராபேக்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நிறைய பேர் பிஎஃப் இஷ்யூக்காக பயப்படுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு ட்ராபேக் கிடையாது. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் பிரச்சனை. படிக்கணும், பேசணும். ஸோ இது 2மே கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தைரியமாவே பண்ணுவாங்க. பேசலாம் பயப்படவே மாட்டாங்க. அது ஒண்ணு. ப்ளஸ் வந்து நல்லா படிக்கிற பசங்க, ஹார்ட் ஒர்க் பண்ற பசங்களா தான் இருப்பாங்க. அதுவும் புரிஞ்சு படிப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க. அதனால ஐடி இண்டஸ்ட்ரி என்டர் ஆகுறதுக்கு அது வந்து ஒரு தடையே இருக்காது. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் பிளேஸ்ட். ஏன்னா கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் உனக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். எஸ். எஸ். ஸோ எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஸோ இப்போ நான் லாஸ்ட்டா 19 வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 30+, 40+ அப்படி பிளேஸ் ஆன ஆஃப்டர் தட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி. ஓகே. நம்ம ஆஃபீஸ்ல படிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் எல்லாருமே ஆவரேஜா 7 லேக்ஸ் 8 லேக்ஸ் போறாங்க. ஸோ 30,000 40,000 பெரிய டார்கெட்டா வச்சுக்காத. நீ மந்த்லி டார்கெட் 80,000 அளவுக்கு டார்கெட் வச்சுக்கோ. ஸோ கண்டிப்பா யூ கேன் அச்சீவ் தட். இது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணலாம் சொல்லல. நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஈவன் நீங்கள் போய் ஒரு டாப் காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை ஒரு எம்ஐடியில் ஒரு என்ஐடியில் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கு ஸ்டார்டிங் சேலரி 20 லேக்ஸ் தராங்க. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, எப்படி நான் ஃப்ரெஷராக வந்தால் எப்படி எனக்கு 30,000 தருவாங்க 40,000 தருவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய நம்ம வீடியோஸில் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் போட்டிருக்காங்க. 200 கம்பெனிஸ்க்கு மேலே ஸ்டார்டிங் சேலரியே 15 லேக்ஸ்ன்னு தராங்க ஃப்ரெஷருக்கு. நீங்களே ஏதாச்சும் உங்கள் சர்க்கிளில் நீங்கள் தப்பான ஒரு ஐடியாலஜிக்கு வந்துடாதீங்க. சேலரிலாம் சாதாரண 80,000 மேலே கொண்டு போயிடலாம் மந்த்லி. ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கம்ப்யூட்டரில் உட்காந்து 10 மணி நேரத்துக்கு படிக்கிறதுக்கு, அதுக்கு அடுத்து படித்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கெட் பிளேஸ்ட். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இல்லை உங்கள் ஒர்க் கல்ச்சர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ரோச் அஸ். இது ரிலேட்டட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நான் சென்னை ஆஃபீஸ் அவைலபிளாக இருப்பேன் மண்டே டு சாட்டர்டே. யூ கேன் கம் அண்ட் மீட் மீ எனி டைம். எங்களோட ஹெச்ஆர் கான்டாக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்டையும் கேட்டு உங்களோட டவுட்ஸ் தான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.